வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 மேக்ஸில் சாப்டர் 1 நம்பர் சிஸ்டம்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டேர்ம் 3 சாப்டர் 1 நம்பர் சிஸ்டமில் எக்ஸாம்பிள் 1.1 பார்க்கலாம். ஸோ ரவுண்ட் 2.367 to the nearest whole number அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் இது பார்த்தீங்க அப்படின்னா சம்மோட ஆன்சர் இல்லை. ஸோ இப்போ பாருங்கள் 2.367 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ நம்ம ஆல்ரெடி செகண்ட் டேர்ம்லேயே பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறத வந்து ஹோல் நம்பர் பார்ட் அப்படின்னு பார்த்துருக்கோங்களா. ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது என்ன சொல்லுவோம்? ஹோல் நம்பர் பார்ட்டுன்னு சொல்லுவோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடியது நம்ம என்ன சொல்லுவோம்? டெசிமல் பார்ட் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருப்போம். பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா அது ஹோல் நம்பர் பார்ட்டுன்னு சொல்லுவோம். பாயிண்ட்டுக்கு பின்னாடி இருந்தது அப்படின்னா டெசிமல் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரவுண்ட். ஸோ எதை ரவுண்ட் பண்ண சொல்கிறாங்க? இதுதான் சம்மோட ஆன்சர். 2.367 நியரஸ்ட் ஹோல் நம்பர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஹோல் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ கொஷினில் ஹோல் நம்பர் அப்படிங்கிறது என்னது? பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறதா ஹோல் நம்பர் பார்ட்டுன்னு பார்த்துருக்கோங்களா. ஸோ அப்போ ஹோல் நம்பரை அண்டர்லைன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ இந்த நம்பரை நம்ம சுருக்கணும். ஓகேங்களா. இது 2க்கும் 3க்கும் இன் பிட்வீனில் வரும். அப்போ 2க்கு நியரஸ்ட்டாக இருக்கா 3க்கு நியரஸ்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுதான் விஷயம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ எதை அன்லைன் பண்ணியிருக்கோம்? நம்ம கொஷினில் ஹோல் நம்பர் அப்படின்னு கொடுத்ததுனால நியரஸ்ட் ஹோல் நம்பர்னு கொடுத்தா ஹோல் நம்பர் அன்லைன் பண்ணிக்கிறோம். ஹோல் நம்பருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் பார்க்குறோம். பக்கத்தில் என்ன இருக்குது? 3 இருக்குது. இந்த 3 வந்து 5ஐ விட பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்போ இந்த 3 எப்படி இருக்குது? 5ஐ விட நமக்கு சின்னதாக இருக்குது. ஒன்று 5க்கு ஈக்குவலாக இருக்கணும், இல்லைனா 5ஐ விட கிரேட்டர் பெருசாக இருக்கணும். ஆனால் 3 வந்து என்னவாக இருக்குது? 5ஐ விட கம்மியாக இருக்கனால அன்லைன் பண்ண டிஜிட் மட்டும்தான் நம்மளோட ஆன்சர். அன்லைன் பண்ண டிஜிட்டுக்கு முன்னாடி எதாவது டிஜிட் இருந்தால் அது வரைக்கும் தான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அடுத்து எக்ஸாம்பிள் 1.2 பார்க்கலாம். ஸோ அடுத்து எக்ஸாம்பிள் 1.2ல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரவுண்ட் 99.95. ஸோ 99.95ஐ ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அப்போ 99.95 எப்படி எழுதிக்கலாம்? டு த நியரஸ்ட் 10th பிளேஸ். 10th பிளேஸ் அப்படின்னா என்னது? பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க ஃபஸ்ட் இருக்கக்கூடியது 10th பிளேஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அந்த 10th பிளேஸ் அன்லைன் பண்ணிவிட்டு, அப்போ 10th பிளேஸ் அன்லைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க டிஜிட் பார்ப்போங்களா. அப்போ அது என்னவாக இருக்குது அப்படின்னா 5 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 5க்கு ஈக்குவலாக இருக்குது. ஒன்று 5ஐ விட அதிகமாக இருக்கா, 5க்கு ஈக்குவலாக இருக்கா, 5ஐ விட கம்மியாக இருக்கான்னு பார்க்கணும். இது 5க்கு 5 ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணால், ஸோ இந்த அன்லைன் பண்ண டிஜிட்டுக்கு முன்னாடி இருக்கிறது அப்படியே வரும். இப்போ 5 வந்து என்ன இருக்குது? 5க்கு ஈக்குவலாக வந்துருச்சுங்களா. ஈக்குவலாகவோ அல்லது அதிகமாகவோ வந்துச்சு அப்படின்னா அந்த அன்லைன் பண்ண டிஜிட்டோட ஒன்று ஆட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள். 99.9 கீழே ஒன்று ஆட் பண்ணிடுவோம். ஸோ அதை நான் இங்கே போடுறேன். 99.9ஓட என்ன பண்ணும்? ஒன்று ஆட் பண்ணும். அப்போ 9 + 1 ஆகிடும் 10 ஆகிடும். ஸோ இங்கே ரிமைண்டர் 1, 9 + 1 10 ஆகிடும். மீதி 1, 9 + 1 ஆகிடும் 10ங்களா. இங்கே எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது? நமக்கு 1 டிஜிட். அப்போ ஆன்சரில் 1 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறோம். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? 100. ஸோ அப்போ 99.95ஐ ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 100 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஸோ அடுத்து எக்ஸாம்பிள் 1.3 பார்க்கலாம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் 1.3ல் ரவுண்ட் 52.6583 அப் டு 2 places ஆஃப் டெசிமல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன சொல்ல? பிளேஸ் வேல்யூ எதுவுமே கொடுக்கல. ஹோல் நம்பரா, 10th பிளேஸா, 1s, 10s அப்படின்னு கொடுக்காம அப் டு 2 places ஆஃப் டெசிமல் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ 52.6583 2 places ஆஃப் டெசிமல்னு கொடுத்துருக்காங்க. டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை பிளேஸ் இருக்கணுங்களா? 2 தான் இருக்கணுங்களா. அப்போது 2 பிளேசஸ்ன்னு கொடுத்தா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க ரெண்டாவது டிஜிட் அன்லைன் பண்ணுவோம். இங்கே 3 பிளேசஸ்ன்னு கொடுத்தா பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க மூணாவது டிஜிட், 4 பிளேசஸ்ன்னு கொடுத்தா பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க நாலாவது டிஜிட். அதுவே அப் டு 1 பிளேஸ் ஆஃப் டெசிமல்னா பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க ஃபர்ஸ்ட் டிஜிட். ஸோ இப்போ என்னது? அப் டு 2 பிளேஸ் ஆஃப் டெசிமல்னு கொடுத்தனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க ரெண்டாவது டிஜிட் அன்லைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? அதுக்கு பக்கத்தில் இருக்க டிஜிட் பார்ப்போங்களா. பக்கத்தில் என்ன இருக்குது? 8 இருக்குது. அப்போ இந்த 8 வந்து 5ஐ விட சின்னதாக பெருசா அப்படின்னு பார்ப்போங்களா. இப்போ இந்த 8 வந்து என்னது? 5ஐ விட பெருசு. அப்போ 8 5ஐ விட பெருசு அப்படின்னா அன்லைன் பண்ணதோட என்ன பண்ணுவோம்? ஒன்று ஆட் பண்ணிப்போங்களா. அப்போ என்ன ஆகும்? 52. இந்த 6 அந்த அன்லைன் பண்ண டிஜிட்டுக்கு முன்னாடி இருக்கிறது எப்பயுமே அப்படியே வரும். ஸோ அந்த 5ஓட என்ன பண்ணுவோம்? ஸோ கம்மியாக இருந்துச்சு. ஒருவேளை இங்கே 5க்கு அன்லைன் பண்ண டிஜிட்டுக்கு பக்கத்தில் இங்கே 3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 5ஐ விட கம்மியாக இருக்குது. அப்போ 65 அப்படின்னு ஆன்சர் வந்துடும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? 8ன்னு இருக்குது. அப்போ 8 வந்து 5ஐ விட பெருசு அப்படிங்கனால இந்த அன்லைன் பண்ணதோட என்ன பண்ணுறோம்? ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 5 + 1 என்ன வரும்? 6ன்னு வரும். அப்போ 52.66 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.4 பார்க்கலாம்.
ஸோ அடுத்து எக்ஸாம்பிள் 1.4ல என்ன இருக்குது அப்படின்னா ரவுண்ட் 189.0007 அப் டு 3 places ஆஃப் டெசிமல். ஸோ அப்போது 189.0007 அப் டு 3 places ஆஃப் டெசிமல். டெசிமலில் இங்கே 3 places அப்படின்னு கொடுத்துட்டா என்ன அர்த்தம்னு சொன்னேன், 2 places அப்படின்னா பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க ரெண்டாவது டிஜிட், 3 placesனால் பாயிண்ட்க்கு அப்புறம் எனக்கு 3 டிஜிட் தான் வரணும்னு அர்த்தம். அப்போ மூணாவது டிஜிட் என்ன பண்ணுவோம், அன்லைன் பண்ணிப்போங்களா. ஒருவேளை இங்கே 5ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க 5th டிஜிட்டை அன்லைன் பண்ணிப்போம். ஸோ அடுத்து அன்லைன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம், அந்த அன்லைன் பண்ண டிஜிட்க்கு அடுத்து உள்ள டிஜிட் பார்ப்போங்களா. ஸோ இங்கே என்ன இருக்குது, 7 இருக்குது. இந்த 7 எதோட கம்பேர் பண்ணுவோம், 5யோட கம்பேர் பண்ணுவாங்களா. அப்போ 7 வந்து என்னது, 5ஐ விட பெருசு. அப்போ 7 வந்து 5ஐ விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அன்லைன் பண்ண டிஜிட்டோட ஒன்று ஆட் பண்ணுவாங்களா. அப்போ அன்லைன் பண்ண டிஜிட்டுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே அப்படியே வரும். அப்போ 199.00 வரும். ஸோ அன்லைன் பண்ண டிஜிட்டோட மட்டும் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோங்களா. இங்கே 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ 0 + 1 என்ன ஆகிடும், 1ன்னு வந்துடும். ஸோ அப்போ 189.0007 3 places ஆஃப் டெசிமலாக கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருது, 189.001ங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஸோ புக்கில் இருக்க மாதிரி தியரியாக எழுதணும்னு இல்லை, அது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்படி என்ன பண்ணலாம், சிம்பிளாகவே ஸ்டெப் போட்டுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.